ஏன் அப்படி சொன்னீங்க? என்னடா என்ன ஆச்சு? எதுக்கு வல்லவன் கிட்ட கோவமா பேசிட்டு இருக்க நீ? என்ன ஆச்சு? எங்க ரூம் ஹீட்டா இருக்குன்னு சொல்லி தெய்வான மாடியில தண்ணி ஊத்த போயிருக்கா. கபிலன் மாமா படுக்கிற இடம் நீ எப்படி தண்ணி ஊத்துறான்னு இவரு சண்டை போட்டிருக்காரு. சண்டை போட்டதை கூட விடுங்க. கபிலன் மாமா படுக்கிறதுக்கு வேற இடம் இல்லையான்னு கேட்டதுக்கு தெய்வானையே சகுனின்னு சொல்லியிருக்காரு. எவ்வளவு தைரியம் இருந்தா தெய்வானையே இப்படி ஒரு வார்த்தை சொல்லிருப்பீங்க? வல்லவா, தெய்வானை எதுக்குப்பா இந்த மாதிரி கேட்ட? இல்லத்த, தெய்வான கபிலனை மரியாதை இல்லாம பேசணும். அந்த கோவத்துல தான். கோவம் வந்தா நீ சகுனி சொல்லுவியா? எப்ப பார்த்தாலும் கபிலனுக்கும் புனிதாவுக்கும் கொடி பிடிக்கிறதே உன் வேலையா போச்சு. இப்ப உன்னை என்னன்னு சொல்றது? ஏய், நான் நியாயத்தை தாண்டா பேசினேன். உங்களை மாதிரி காசுக்கும் சொத்துக்கும் ஆசைப்பட்டு நல்லது பண்றவங்கள அசிங்கப்படுத்தல. யார் அசிங்கப்படுத்துறது? நான் அசிங்கப்படுத்தினேன்? பின்ன நீதான் அசிங்கப்படுத்தின. கபிலனை மாடியில படுக்க வச்சா உங்களுக்கு என்ன வீடா இல்ல? உங்க வீட்டுக்கு கிளம்பி போ நீ தானே சொன்ன. ஐயோ, ஹேய், அண்ணி சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? அதுக்கு அவங்கள அப்படியே ஒரு வார்த்தை நீ சொல்லுவியா? நீ எங்க வீட்டு சாப்பாடை சாப்பிட்டு நீ எங்களையே பேசுவ, அதை நாங்க கேட்டுக்கிட்டு இருக்கணும். கொஞ்சம் பேசாம இருக்கியாடா? எதுக்கு எடுத்தாலும் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு. தெய்வானே, என்னம்மா நீ? அவரு நம்ம வீட்டு மாப்பிள்ளை. அவரை பார்த்து நீ இந்த மாதிரிலாம் பேசலாமா? தப்புமா. என்னடா திடீர்னு நமக்கு சப்போர்ட் கொடுக்கறாங்களேன்னு நினைச்சேன். அது எப்படி த? யாரு என்ன எது சொன்னாலும் உங்களுக்கு என்ன பத்தி எந்த கவலையும் இல்லல்ல? அம்மாவுக்கு நம்ம மேல எந்த அக்கறையும் இல்ல. நீ அவங்களோட கவனம் எல்லாம் புனிதா மேலையும் இந்த வீட்டோட மாப்பிள்ளைய இங்க இருக்காரே இதோ அவர் மேலையும் தான். நம்மெல்லாம் அம்மாவுக்கு 2ஆம் பட்சம் அண்ணி. ஐயோ கடவுளே. மணிகண்டா, என்ன வேணாலும் சொல்லு, நான் அமைதியா இருக்கேன். ஆனா அவரை வீட்டோட மாப்பிள்ளைன்னு சொல்ல உனக்கு எந்த உரிமையும் இல்ல. எங்களுக்கு தான் இந்த வீட்டுல எந்த உரிமையும் இல்லைன்னு தெரியுமே. அதனால தானே எங்களை இப்படி ஆட்டி பறிச்சிட்டு இருக்க. கூட இந்த அல்லக்கையை வேற வச்சிட்டு இருக்க. ஏய், யார பார்த்து அல்ல கையின்ற? வேற யாரு? உன்னதான் நான் சொல்றேன். எப்போ அண்ணிய சகுனின்னு சொன்னியோ, இனி நீ இந்த வீட்டை இருக்க கூடாது. மரியாதையா வீட்டை விட்டு வெளியே. மணிகண்டா, டேய், எதுக்குடா இப்படி? என்னடா இது? உனக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை? நீ பேசினது தப்புன்னு சரவண தெய்வான கிட்ட மன்னிப்பு கேளுடா. மா, மன்னிப்பா? மன்னிப்புலாம் தப்பு பண்றவங்க கேட்க வேண்டியது. தப்பு பண்ணவங்கலாம் விட்டுட்டு நான் பேசினது தப்புன்னு சொன்னா நான் பேசினதெல்லாம் தப்பாயிடுமா? நான் திரும்பவும் சொல்றேன், நான் பேசினதுல எந்த தப்பும் இல்ல. இவ்வளவு சொல்லிட்டு இருக்கேன், இப்பவும் தப்பு இல்லைன்னு சொல்றேன். என் கண்ணு முன்னாடி நிக்காத, வெளியே போ. போடா வெளியே, வெளியே போ. இங்க பாரு, இது எங்க குடும்ப விஷயம். இதெல்லாம் தலையிட உனக்கு எந்த உரிமையும் இல்ல. நீ சும்மா என்ன பண்ற? சும்மா வேண்டாம்டா. வல்லவா, ஒரு வார்த்தை மன்னிச்சிடுன்னு தெய்வான சரவணன் கிட்ட கேளுடா. அப்பதான்டா இந்த வீட்டுல இருக்க முடியும். நான் மன்னிப்பு கேட்டுதான் இந்த வீட்டுல இருக்கணும்னா அப்படிப்பட்ட அவசியமே எனக்கு இல்ல. நான் கிளம்புறேன். வல்லவா, நான் கிளம்புறேன். கேளுப்பா. விடுங்க கபில, விடுங்க கபில, விடுங்க. தயவு செஞ்சு சொல்றேன், என்னை யாரும் சமாதானப்படுத்தாதீங்க. வல்லவா, டேய், இனிமே இந்த வீட்டு பக்கமே நான் வர மாட்டேன். போகாதடா. ஐயோ, டேய் மணிகண்டா, ஏண்டா உனக்கு புத்தி இந்த மாதிரி போகுது? இப்படி முரட்டுத்தனமாவா நடந்துப்பாங்க? பாரு, இப்ப வல்லவ வீட்டை விட்டு போயிட்டான். போடமா. என்னடா நீ? விடுங்கம்மா. இங்க நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம். கபிலன், உங்களை நான் மாடிக்கு போக விட்டுருக்கவே கூடாது. என்ன மன்னிச்சிருங்க ப்ளீஸ். நான் எப்படியாவது மாமா கிட்ட பேசி சமாதானப்படுத்துறேன். நாம ரூமுக்கு போலாம் வாங்க. இந்த வீட்டுல நல்லவண்ண ஒருத்தன் இருந்துட கூடாது. இருந்தா உடனே சண்டை போட்டு அனுப்பிடுவீங்களா? நீங்க எல்லாம் என்ன மனுஷங்க? நல்லவனா? யார் நல்லவன்?
ஒரு பொண்ணை பார்த்து சகுனின்னு சொன்னா அவன் நல்லவனா? அவராவது அந்த வார்த்தையை ஒரு தடவை தான் சொன்னார். ஆனா நீங்க கபிலன் வேணாம், விடுங்க. யார்கிட்டயும் நாம எதுவும் பேச வேணாம். உங்களுக்கு அதான் அமைதியா புறப்படுத்தா? இல்லைன்னா இவங்க பேசின பேச்சுக்கு இவங்களை உண்டு இல்லைன்னு பண்ணிருப்பேன். மாப்பிள்ள, இங்க நடந்ததுக்கும் தெய்வான உங்களை பேசுறதுக்கும் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க இதுக்கப்புறம் மாடிக்கெல்லாம் போக வேண்டாம். நீங்க ரூம்லயே இருங்க மாப்பிள்ள, ப்ளீஸ். நடந்த தப்புக்கு நானும் ஒரு காரணம் ஆயிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க கபிலன். நீங்க ரூமுக்கு போங்க. இவங்க எல்லாரும் என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிறாங்க. எப்பவும் இதே மாதிரி நிதானமா இருந்து பேசிட்டு இருக்க மாட்டேன். இனி ஒரு முறை இவங்க நம்ம விஷயத்துல தலையிட்டாங்க, என் கைதான் பேசும். கவனமா இருந்துக்க சொல்லுங்க. கபிலன் மன்னிச்சிருங்க மாப்பிள்ள. மாப்பிள்ள, ஏண்டா உனக்கெல்லாம் கொஞ்சமாவது அறிவு இருக்கா? மூளை இருக்காடா? எனக்கு ஒண்ணு புரியலடா. புனிதாவையும் மாப்பிள்ளையும் இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டா நீங்க 2 பேரும் நிம்மதியா இருக்கலாம்னு நினைக்கிறீங்களா? நீங்க நினைக்கிற மாதிரி அது ஒரு நாளும் நடக்காது. அப்படி அது என்ன மீறி நடந்தா கூட புனிதாவோட மாமா அந்த மகாலிங்கம் இருக்காருல்ல, நம்ம யாரையும் அவர் உயிரோட விட மாட்டாருடா. நான் சொல்றத சொல்லிட்டேன், பார்த்து நடந்துக்கோங்கடா. வல்லவண்ண சொன்னதை நீங்க வேற மாதிரி சொல்றீங்க. அப்படின்னா புனிதா காவியம் கபிலன் அண்ணனையும் நாங்க பகச்சிக்க கூடாது, அப்படிதானே? ஒரு கொலைகாரனை காரணமா வச்சு இவங்க இன்னும் எவ்வளவு நாளைக்கு ஆடுறாங்கன்னு நாங்களும் பாக்குறோமே.